கண்களை மூடி கர்த்தரை தேவ கிருபைகளை தாங்கி வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். சகல தடைகள் உடையட்டும் தேவை உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே நாங்கள் உம்முடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுவீரா, எங்களோடு கூட பேசுவீரா. ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே கர்த்தருடைய தேவ பயம் தங்கி இருக்க வேண்டுமாய் சொல்லி சகல தடைகள் உடைவதா, சகல இருளின் கட்டுகள் உடைவதா. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். ஜப அக்கினி புறப்பட்டு வர வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா இல்லாமைகள் நீங்கி போகட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் இதோ நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேக மேகம் வந்து தங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல கட்டுகள் உடையட்டும். முழங்காலில் ஜெபிக்கிற ஜப அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல கட்டுகள் உடையட்டும். வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்தோ லா ஷடா காத்தே ரிபாலா ஷடா கபாலா ஷிகபாலாபா இந்தோ ரிமி ஷிகிபிலிபி ருதுடா கதலபா ஷடா கதல கதலபா. சகல கட்டுகள் உடைவதாக, எல்லா இல்லாமைகள் நீங்கி போக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பலவீன கட்டுகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். லா தா ரா காதோலோபோ ஷேக் அடகதலபா. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் எங்களுக்குள் பற்றி எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மேல இருந்த அதே அபிஷேகம் எங்கள் மேல வந்து இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களோ ஷேக்கிமினி கிஷிலபா ருதுடி படகதடகதடகடகதலபடகதலபா. Thank you Holy Father. ஒவ்வொருவர் மேலேயும் இந்த ஜப அபிஷேகம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடுகள் உண்டாகட்டும், வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். சகல தடைகள் உடையட்டும். தேவனே நீரே எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. நீர் தகப்பனை மகிமைப்படுவீராக. ஜீசஸ் நேம் I pray. Praise Lord. Thanks for joining. ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம பார்த்து கொண்டு வருவோம் இல்லையா? நேற்று கர்த்தர் கொஞ்சம் புது விதமா பேசினதை என்னால உணர முடியுது. 1 தீமோத்தேயு அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் இல்லையா? 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நாம் முன்னேறி செல்லுகிறதற்கு ஒரு முக்கியமான தடை என்னவென்றால் சில பிசாசின் உபதேசங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:1 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பிற்காலங்களிலே பாதியிலிருந்து வாசிக்கிறேன். பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. பிற்காலங்கள்லன்னா இப்ப நம்ம வாழுகிற காலம் இல்லையா? அது 1ஆம் நூற்றாண்டுலயோ 2ஆம் நூற்றாண்டுலயோ பவுல் எழுதியிருக்கிறாரு தீமோத்தேயு கிட்ட. இப்போ நம்ம 20th செஞ்சுரியில இருக்கோம் இல்லையா? அப்போ 21st செஞ்சுரியில இருக்கோம். அப்போ இந்த பிற்காலங்கள் என்று சொல்லப்படுகிறது நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலங்கள் தான் இல்லையா? இந்த கடைசி காலங்கள்ல சில பிசாசின் உபதேசங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் செவி கொடுத்து விடுவார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ நமக்குள்ள தப்பான சில அண்டர்ஸ்டாண்டிங்க பிசாசு விதைக்கும். நான் கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் நான் வசனத்துல வளர வளர சில பேர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், பிசாசால நம்மளுடைய மைண்ட ரீட் பண்ண முடியாது, பிசாசால நம்மளுடைய மைண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து போனேன். ஓகேங்களா? இப்ப பிசாசு பிடித்தவர்களோடு நான் பேச வேண்டியதா இருந்துச்சு. அவர்களை குணமாக்கும்படியா அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த நாட்கள்ல, அந்த காலகட்டங்கள்ல
நான் அந்த சுச்சுவேஷனை படிக்கும் போது ஆவியானவர் எனக்கு உதவி செய்தாரு. பிசாசால நம்முடைய காதுகள்ல பேச முடியும். இது ரொம்ப டைரக்டா மனிதன் பேசுகிற சத்தமா இருக்காது. உங்களுக்குள்ள தோணும். புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? சரி, ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு பயம் வருதுல்ல, தேவ பயத்தை நான் சொல்லல, நார்மலா ஐயோ ஏதோ நடந்துருமோ. இப்ப யாரோ உங்க சின்ன பையனோ உங்க பொண்ணோ வெளியே போறாங்க, நைட்டு 7 மணி 8 மணி 9 மணி ஆயிடுது, என்ன ஆச்சோ தெரியலையேன்னு ஒரு பயம் வருது. இல்ல வாலிபர்களுக்கு எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயம், ஐயோ என்ன ஆகும்னு தெரியலையே, நமக்கு வேற ஒழுங்கா படிப்பு வரல, என்ன பண்ண போறோம்னு தெரியல, ஒரு பயம். கரெக்டா இல்லையா? இந்த பய உணர்வை பிசாசு நமக்கு தரான். உலகபூர்வமான பயங்கள். உலகபூர்வமா நீங்க பயப்படுறீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுக்கு இயேசு மேல விசுவாசம் இல்லை. இயேசு மேல நீங்க வைக்க வேண்டிய விசுவாசத்தை வச்சீங்கன்னா உலகபூர்வமான தேவனுக்கு பிரியமில்லாத பயங்கள் உங்களுக்கு இருக்காது. நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய பயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கைகளை விட்டு சொல்லாமா? If you are having a fear, if you are having any thoughts, for example, from the Satan, that will give you an emotional movement. அதாவது உங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு இமோஷன்ஸை தூண்டக்கூடிய ஒரு காரியத்தை பிசாசால பண்ண முடியும். சில நேரங்கள்ல நம் எதிரியை, நம்முடைய எனிமி, அவனை ஒழுங்கா நம்ம படிக்காததுனால, அவனுடைய தந்திரங்களை நாம் ஒழுங்காக புரிந்து கொள்ளாதது நிமித்தம், பிசாசு எப்படி செயல்படுறான்றதை நாம் படிக்காததுனால நாம் நிர்விசாரமாய் இருக்கிறதற்கு அது காரணமாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ மத்தியில பிரதானமா நம்ம பார்க்கிற காரியம் சூடுண்ட மனசாட்சியை உடையவர்களாக இருப்பார். அவர்களுக்கு என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும், என்னதான் கர்த்தருடைய உபதேசத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை எச்சரித்தாலும், அவர்கள் மறுபடியும் அதே பாவத்திற்கு விழுவார்கள். ஏன்னா ஒரு கேர்லெஸ்னஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆயின் பண்ணலன்னா என்ன, வசனத்தை கவனிக்கலன்னா என்ன, வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா என்ன, ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட். உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? வெரி வெரி டேஞ்சரஸ். சிம்சோன் கிட்ட உங்களால அதை பார்க்க முடியும். சிம்சோன் கிட்ட தெலீலால் அவளை வஞ்சிக்கிற ஆவிதான். அவள் சிம்சோன் இடத்துல முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவன் பேசுறான், பழகுறான், எல்லாம் பண்றான். வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 5வது வருஷம் இருக்கா? அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், பெலிஸ்தியர்கள் அந்த தெலீலால ஒரு ஸ்பை மாதிரி அல்லது வஞ்சிக்கிற ஒரு ஸ்திரீயாக சிம்சோனோட வாழ்க்கையில அனுப்புறாங்க இல்லையா? அல்லது அனுப்புறாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி தெலீலால் மேல அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த தெலீலால பிலிஸ்தியர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்காங்க. நல்லா கவனிங்க பாருங்க. நீங்க ஒரு நபரோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நபர் பிசாசினால ஆளுகையில இருந்தாங்கன்னா அவர்களால நீங்க வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இஃப் யூ ஆர் இன் ரிலேஷன், நீங்க அடிமைத்தனத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு நபரை ரொம்ப பிடிக்கலாம். உங்க ஆபீஸ்ல, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, உங்க வீட்டுல ஒரு நபரை ரொம்ப பிடிக்கலாம் உங்களுக்கு இல்லையா? இந்த தாவீது யோனத்தான் மாதிரி சோல் டை ஆகும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இந்த சோல் டை ஆகும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சோல் டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த மீட்டிங்ல. ட்ரை டு டூ தட்.
நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு நபரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது அந்த நபர் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் ஒரு அவிசுவாசியாகவோ பிசாசின் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் உங்களை வஞ்சித்து விடுவார்கள். அல்லேலூயா. சிம்சோனுக்குள்ள பிலிஸ்தியர்கள் எப்படி சிம்சோனை கட்டலாம், அவனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு டைரக்டா கேட்க முடியாது. அதுக்கு அவர்களுக்கு அவனோடு பேசுகிற ஒரு ஸ்திரீயோ ஒரு நபரோ வேண்டும். அதான் அது தெளிலால். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இல்லாத உறவுகள் இருக்குமானால் நான் சொல்லுவேன் அது மிகவும் மிகவும் ஆபத்தானது. முக்கியமா வாலிபர்கள் இந்த காதல் வசம் படுறாங்கல்ல உலகபூர்வமா, இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். இன்னொன்னு, அந்த நபர் முதல்ல உலகபூர்வமா பேரண்ட்ஸுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம போலாம் அப்படின்னு போய் ஒரு பொய்க்குள்ள போய் அவர்களை வஞ்சிக்கிறது மாத்திரம் இல்ல, நல்லா கவனிங்க, அவர்கள் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் கிறிஸ்துவினுடைய காரியங்களையும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எப்படி கட்டுறது அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், இந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணணும், இந்த பொண்ணை நான் எப்படியாவது காதல் வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் கிரியை செய்து கொண்டிருக்க மாட்டான். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறது போல ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனிதன் முழுக்க போன் பேசி கொண்டிருக்க மாட்டான். புரியுதா? அவன் கிறிஸ்துவின் காரியங்களை குறித்து கரிசனை உடையவனாக இருப்பான். சொல்லுவீங்க. அல்லேலூயா. புரியுதா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஆவியானவரோடு அவன் நேரம் செலவிட முயற்சி செய்வானே தவிர அவன் ஒரு பெண்ணோடையோ ஒரு ஆணோடையோ அவன் தொடர்பு வைத்துக் கொண்டு முழு டைம் அங்க கொடுக்க மாட்டான். புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த உலகபூர்வமாய் காதல் வசப்படுத்து படுற ஒரு காரியம் தேவனால் அருவருக்கிற காரியம். முக்கியமா அவிசுவாசிகளோடு பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களோடு நீங்க தொடர்பு வைக்கும் போது அந்த இடத்துல உங்கள் ஆத்துமா பிணைக்கப்படும். புரியுதா? உங்க ஆத்துமா இன்னொருத்தரோடு பிணைக்கப்படக்கூடாது, தேவனுடைய சித்தம் இல்லாமல். அந்த நபர் என்ன பண்ணாலும் அது உங்களை இம்பாக்ட் பண்ணும். நீங்க சோல் டை ஆகுதுன்றாங்களே, ஒரே சோலா மாறுறீங்க. எப்படி ஒரு கணவன் மனைவி ஒரே மாம்சமாய் ஆகுறாங்களோ அந்த மாதிரி ஒரே ஆத்மாவாகுறீங்க. நீங்க இணைக்கப்படுறீங்க. ஒரு மாட்டு வண்டி இருக்கு, 2 மாடு தனித்தனியா இருக்கு. இந்த 2 மாடையும் ஒரே நுகத்துக்குள்ள கொண்டு ஒரே மாம்சமா மாத்துற மாதிரி ஒரு மாட்டு வண்டி ஒரே சீரா நகரணும்னா 2 மாடம் ரைட்டு போனோம்னா ரைட்டு போகும், லெஃப்ட் போனோம்னா லெஃப்ட் போகும். புரியுதா? நீங்க ஒரு மாடோடைய நுகத்துக்குள்ள நீங்க போய் உங்க கழுத்து அங்க மாட்டிக்கிச்சுன்னா அந்த மாடு எங்க மூவ் ஆகுதோ அந்த மாதிரி தான் நீங்களும் மூவ் ஆக முடியும். உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? உங்க பார்ட்னர் அழுதானா நீ சிரிச்சிட்டு இருக்க முடியாது, நீயும் அழுதுதான் ஆகணும், நடிச்சாவது அழுகணும். நுகத்திற்குள் போகாதிருங்கள், அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள். 2 கொரிந்தியர் 6:14. அல்லேலூயா. சோல் டைல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிநேகிதியாய் உங்களோடு இணைக்கப்படுகிறவர்கள் யாருன்றத முதல்ல கர்த்தர்கிட்ட கேளுங்க. அவங்க இருதயத்தை வெளிப்படுத்தி காட்ட சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். சிம்சோன் தெளிலால் இடத்தில் உறவு கொள்ளுகிறதின் முதல் காரணம் என்ன? அவள் அழகுள்ளவளாக இருக்கு. எக்ஸ்டர்னல் அப்பீரியன்ஸ். அதை வச்சு நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனீங்கன்னா you are going into a serious problem. வாசிக்கலாமா? அவளிடத்தில் பெலிஸ்தியர் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி, சொல்லுங்க, நயம் பண்ணுவாங்க. பிசாசு அந்த ஸ்திரீ மூலமா
அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உன்னை நயம் பண்ண எத்தனிப்பான். நயம் பண்ணுவான். எதுக்கு? நான் ஒரு விஷயம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி, எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி தான். அவள் ஒரு ஏசபேலோடு தொடர்பு வைத்துக் கொண்டாள். ஒரு கனம் பொருந்திய ஒரு லேடி தான், சர்ச்சுக்கு போறவங்க வரவங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஏசபேல் கிரியை செயல்பட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த பெண் அந்த ஏசபேலோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தாள். நான் நைட்டு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு. அந்த மகளிடத்துல அந்த ஏசபேலினால் பிடிக்கப்பட்ட அந்த கனம் பொருந்திய தாய் மாதிரி பிஹேவ் பண்றாங்கல்ல, அவங்க இவகிட்ட பாசமா இருக்கிற மாதிரியே நடிக்கிறாங்க. இவள் பார்க்கும்போது சாப்பிட்டீங்களாமா, தூங்குனீங்களாமா, இது பண்ணீங்களாமா அப்படின்னு சொல்லி அவங்கள முழுமையா, அந்த தங்கச்சியை முழுமையா நயம் பண்றாங்க. ஆனா அவள் பார்க்காத போதோ, நான் அந்த சொப்பனத்துல பார்த்த காரியம் சொல்றேன், கையில யாருக்கும் தெரியாம ஒரு சாட்டை வச்சிருக்காங்க. சாட்டை சொல்றது, சாட்டை வச்சிருக்காங்க. மாடெல்லாம் அடிப்பாங்கல்ல, அந்த தங்கச்சி பார்க்காத போது, அந்த ஸ்திரீ பார்க்காத போது இந்த ஏசபேலினால் பிடிக்கப்பட்ட இந்த தாய் ஆகிய ஸ்திரீ என்ன பண்றாங்க, அந்த சாட்டியத்தை அடிக்கிறாங்க. பயங்கரமா போர்ஸ்ல அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அவளுக்கு கொஞ்சம் வலிக்குது, உணர்வு திருப்பி பாக்குறான். யாரு என்ன அடிச்சான்றது, இவங்கதான் அடிச்சான்னு பாக்கல, யாரோ அடிச்சாங்க. யாரு அடிச்சான்னு பார்த்தோன்னு திருப்பியும் இவங்க என்ன பண்றாங்க, நயம் பண்றாங்க. சாப்பிட்டியாமா, தூங்கியாமா, பண்ணியாமா, அவ அடி வாங்கினதை மறந்துடுறா. அதான் அந்த சூடுண்ட மனசாட்சி நிலைமை. இவங்க மூலமாதான் அடி உழுது வாழ்க்கையில. ஆனா இவளுக்கு தெரியல பாருங்க, அவங்கதான் அடிக்கிறாங்கன்னு. அவங்க மூலமாதான் இவன் நயம் பண்ணப்படுறா, ஆனா தெரியாது. நான் அந்த ஸ்திரீக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இந்த லேடி உன்னை உன்னை அடிக்கிறாங்க, ஆனா உனக்கு தெரியல. விட்டுட்டேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நான் கதை எனக்கு தெரியல. கர்த்தர் காண்பித்த காரியம் எவ்வளவு அருமையா காண்பிக்கிறாரு. திருப்பியும் அந்த சாட்டையை வச்சு மறுபடியும் அந்த தங்கச்சி அடிக்கிறாங்க. இவள் திருப்பியும் ஒரு மாதிரி உணர்வு அடைகிறா, பாக்குறா யார் அடிக்கிறா. திருப்பி அவங்க என்ன சொல்றாங்க, சாப்பிட்டியாமா, தூங்கியாமா, உன் பிள்ளை எப்படி இருக்குமா, உன் கணவன் எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி நல்ல மாதிரி. அப்ப இவளுக்கு என்ன மென்டாலிட்டி, இவங்க என்ன அடிச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளவு பாசமா இருக்காங்க. இந்த தேன் உழுவுற மாதிரி பேசுற ஆட்களை நம்பவே நம்பாதீங்க. Until or unless God shows you that this person is a valid person, this person is a godly person, do not believe any hypocritical words. Hallelujah. மாய்மாலம் பண்ணுகிற ஒரு நாய் எப்படி இதை பேசுறேன்னு தெரியல. இந்த கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் 1 தீமோத்தேயு 4:1 கொண்டு போயிடுறாரு. மாயக்காரர்கள், மனசுல மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களா இருந்து மாய்மாலத்துல பண்ணுகிறவர்கள். கரெக்டா இல்லையா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். மாய்மாலக்காரர்கள் எனக்கு அவங்க பேசுறதுல எதுவுமே டாக்டரின் லெவல்ல நீங்க எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நான் டீல் பண்ணிருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் கிருபைனால கர்த்தர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்க வராதீங்க. இந்த சென்ஸ் ஊழியத்துல வரலாம், உங்க வாழ்க்கையிலேயே வரக்கூடாது. அது ரொம்ப கொடுமையான ஒரு நிகழ்வுகளா இருக்கும். பாருங்க, பிற்காலங்கள மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், மாயத்தினால் மாயம் பண்ணுவாங்க. மாயம் பண்ணக்கூடாது. பேதுரு புறஜாதிகள் கூட உட்கார்ந்து, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல புறஜாதிகள் எல்லாம் சுத்தி இருக்காங்க, உட்கார்ந்து சாப்பிடுறான். பேதுரு சாப்பிடுறாரு. அப்போ யூதர்கள் சிலர் வராங்க. பவுலும் உட்கார்ந்து இருக்காரு இந்த டேபிள்ல. நல்லா கவனிங்க. யூதர்கள் சில பேர் வராங்க. யூதர்கள் வராங்கன்னு பார்த்த உடனே பேதுரு உடனே அந்த டேபிள்ல இருந்து எந்திச்சு, அவனும் புறஜாதி மத்தியில உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாவலை காட்டுறாரு. முகமுகமாய் பவுல் பேதுருவை எதிர்க்கிறான். அவன் பவுல் மாதிரி இருக்கணும். அவன் முகமுகமா இருக்கணும். ஒருத்தன் தப்பு பண்ணணும். அல்லேலூயா.
நீங்களே இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து ஒரு புறஜாதி கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறீங்க? எதிர்த்து பேசுறாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல போட்டிருக்கோம், பேதுரு மாயம் பண்ணினான். அல்லேலூயா. மாயம் பண்ணக்கூடாது. ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தங்கிட்ட வேற மாதிரி பேசும். ஒருத்தங்கிட்ட போய் இமான் ரொம்ப நல்லவன்னு பேசுவாங்க, இன்னொருத்தங்கிட்ட போய் இமான் ஃப்ராடுன்னு பேசும். அதாவது புரிஞ்சு கொள்ள முடியுதா? மாயம் பண்ணுகிறவர்கள், மாய்மாலக்காரர்கள் சர்ச்சில் தான் இருப்பாங்க, பாத்துக்கோங்க. ஒருத்தங்கிட்ட போய் நல்லவன் மாதிரியே நடிப்பாங்க. ரொம்ப பிடிக்கும், என் மகள் ரொம்ப நல்ல பிள்ளை, என் மகன் ரொம்ப நல்ல பையன், என் பேரன் பேத்தி ரொம்ப நல்ல பிள்ளைங்க. வேற ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க, இல்ல இல்ல பேரன் பேத்தி சரியே இல்லை, மகன் சரியா வளர்க்கல, பேரன் பேத்திய என் இது என் மகள் சரியா என் பேத்திய பாத்துக்க மாட்டேங்குது, என் பேரனை பாத்துக்க மாட்டேங்குது, எங்க அப்பா சரி கிடையாது, எங்க அம்மா சரி கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்றீங்க, பட் நோ காம்ப்ரமைஸ் இன் ட்ரூத். ஒரு மாய்மாலக்காரன் பொய்யில் வாழ்வான். புரியுதா? மாய்மாலம்னா என்ன? பொய். பொய்க்கு பிதாவாகிய பிசாசின் பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தான் மாய்மாலக்காரர்கள். கரெக்டா? அதாவது இப்போ ஒருத்தருக்கு கறி பிடிக்கல, எனக்கு கறி பிடிக்கும், என் மனைவி கறி செய்யறா அன்னைக்கு. அப்ப கறியை எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடி நான் சாப்பிடுறேன் நினைக்கிறேன், அவன் அருவருப்பா பாக்குறான். அவனுக்கு அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிடவே பிடிக்கல, ஏன்னா நான் கறி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவனுக்கு கறி பிடிக்காது. அவனுக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரிஞ்சு அவன் அஃபண்ட் ஆயிடக்கூடாதுன்னு நான் கறி வானாமான்னு ஓரம் கட்டி வச்சேன்னா, தட் இஸ் நாட் ஹிப்போக்ரசி. அது மாய்மாலம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவன் அவன் வந்து கஷ்டப்படுறான்றதுக்காக நான் என்ன மாத்திக்கிறேன், அது வேறு, அது மாய்மாலம் இல்ல. புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? மாய்மாலம் என்பது என்ன? நான் கறியே சாப்பிட மாட்டேன், உங்களுக்காக நான் கறி சாப்பிடுறதே நிறுத்திட்டேன், இனிமேல் என் வாழ்நாள்னா கறியே சாப்பிட மாட்டேன்னு நான் சொன்னேன்னா அதுதான் மாய்மாலம். உங்களுக்காக இன்னைக்கு நான் சாப்பிட போறது இல்ல, சாப்பிட போறது, அது மாய்மாலம் கிடையாது. புரியுதா உங்களால? புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? சரி, வாசி. நீ அவனை நயம் பண்ணி சொல்றதா, நீ அவனை பிலிஸ்தியர் தெளிலால் கிட்ட சொல்றாங்க, நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளி காசு உனக்கு கொடுப்போம். காசுக்கு ஆளமர்த்தி உன்னுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள பிசாசம் அவளாய் இருக்க. அவனுடைய மோட்டிவ் என்ன தெரியுமா? உன்னுடைய பலனுடைய சோர்ஸ், உன்னுடைய ஸ்ட்ரென்த், உன்னுடைய பவர், இந்த பவர் எதுல இருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருது, அந்த கனெக்ஷனை கட் பண்ண. புரிஞ்சு கொள்ள முடியுதா? இப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் நமக்கு யார்கிட்ட இருந்து பலன் வருதுன்னு நல்லா தெரியும். அவன் இப்படி சொல்றேன், எது மூலமா பலன் வருதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு பலன் வர காரியம் ஜபம், இரண்டாவது ஃபெலோஷிப், ஐக்கியம். மேன், ஒரு ஐக்கியத்தோடு உட்கார்ந்து ஜபம் பண்ணும்போது, வேதவாசம் அந்த ஐக்கியத்துல இருக்கும்போது அது ஸ்ட்ரென்த். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்னு வேர்ல்ட்ல சொல்றாங்க இல்லையா, உலகத்துல ப்ராபப்ல. அது மாதிரி நீங்க ஒத்துமையா ஒரு ஐக்கியத்துல ஒரு மனதோடு இருந்தீங்கன்னா வானத்துல இருந்து அக்கினி வரும். விசாரிச்சு தெரியும் நல்லா. புரியுதா? அதே மாதிரி உங்களுடைய ஜபம், தனி ஜபம், இதுல இருந்து பலன் வருதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். உபவாச ஜபம், இதுல பலன் வருதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஜபம் பண்ண முடியாதபடி உங்களுக்கு தடைகளை கொண்டு வந்து போடும். தெளிலால் முக்கியமா ஒரு காரியத்தை சிம்சோன் இடத்துல பண்ணுவா. என்னன்னு? ஜபம் முடியாதப்பா, என் மடியிலேயே படுத்துக்கோ, அவனை தாளாட்டுப்பான். நிறைய ஏசபேல்கள் இதைதான் செய்யும். அனாயிட்டட் பர்சனா இருப்பான், நம்ம தாளாட்டு பாடி தூங்க வச்சிருவோம். ஸ்பிரிட். புரியுதா? இடத்துல போட்டிருக்கு, பலன் எதினாலே அவனை எப்படி கட்டி சிறுமை, அதை அந்த பலனை எப்படி குறைக்கிறது, நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள்.
you understand or you know how to bind him. எப்படி அவனை கட்டலாம், எப்படி அவனை சரப்படுத்தலாம். நீ பிசாசுடைய ரெண்டு கேள்வி. ஒண்ணு என்ன, பலன் எதனால வருது. ரெண்டு, அந்த பலனை எப்படி கட்டலாம், அந்த பலனை எப்படி அவனை சிறுமைப்படுத்தி அந்த பலனை எப்படி கட்டலாம். கரெக்டா 6வது வருஷம் பாருங்க. அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, இது வஞ்சிக்கிற ஆவின்னு கூட நான் சொல்ல மாட்டேன் பாருங்க, ஓப்பனா இருக்கா ஆவி. அப்போ கூட இந்த முட்டாளுக்கு தெரியல பாருங்க. உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும். பிசாசு வாயை திறந்து இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு தேவைன்னு அழகா சொல்லுது. அப்பயாவது புத்தி வேணாமா? அவன் அழகில் இறங்கி இருந்து உலக ஆசையினால இச்சையினால நீங்கள் மயங்கி இருந்தீர்கள் என்றால் பிசாசு என்ன சொன்னாலும் கேட்பீங்க. பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர். நான் 1 தீமோத்தேயுல தான் ஒரு வருஷம் இருக்கு. அதே அதிகாரமா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு அதே அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வருஷம். ரொம்ப பிடிச்ச வருஷம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வருஷம். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். பிசாசுடைய இச்சைய செய்யறதுக்கு பிசாசு சில பேரை பிடிச்சிருக்கான். மகனே மகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். பிசாசினால் நீங்கள் பிடிபட்டு இருப்பீர்கள் என்றால் அவன் எதற்காக பிடிச்சிருக்கான் தெரியுமா? அவனோட இச்சைகளை நீங்க நிறைவேற்றணும். நம்ம நினைப்போம் நம்ம ஆசை நம்ம செய்யறோம், அது உன் ஆசையே கிடையாது. தற்கொலை பண்ணணும்னு எவனாவது ஆசைப்படுவானா? சில பேர் ஆசைப்படுறாங்க, கரெக்டா இல்லையா? அதனால தற்கொலை போடுறாங்க. ஏன் ஆசைப்படுறாங்க? பிசாசினுடைய இச்சை அது. புரியுதா? நீ சாவணும்னு பிசாசு ஆசைப்படுறான், உன்னை வச்சு காரியத்தை முடிச்ச. இன்னொருத்தன் சாவணும், நீ அவனை கொலை பண்ணி நீ ஜெயிலுக்கு போகணும்னு பிசாசு ஆசைப்படுறான். அதனால என்ன பண்றான்? உனக்கு கோபத்தின் ஆவியை கொடுத்து உன்னை பாவம் செய்ய வைக்கிறான், குத்தி கொலை பண்ண வைக்கிறான் இல்லையா? பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, அல்லேலூயா, என்ன மயக்கத்துல இருக்காங்க? பிசாசு குத்த மயக்கத்துல இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த மயக்கத்துலதான் இருக்காங்க. மயக்கம் தெளியும்படிக்கு அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயு இடத்தில் சொல்கிறார். அல்லேலூயா, அப்படின்னு சொல்லாமா? தேவ உபதேசம் பிசாசின் மயக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், எதுக்கு நான் டெய்லி ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பிசாசு மயக்கத்துல இருந்தீங்கன்னா அல்லது பிசாசு மயக்கத்துக்குள்ள உட்படாமல் இருப்பதற்கு தேவ உபதேசம் வேண்டும். அல்லேலூயா. இந்த உபதேசம் அதிலிருந்து உங்களை தெளிவிக்கும். தெளிந்த புத்தி அளிக்கிற ஆவியானவர் போதிப்பார் என்றால் இதோ உங்களை தெளிவின் வழியில் கர்த்தர் நடத்தும். அல்லேலூயா. ஆமென். எதனால கட்டலான்னு கேட்டுறாரா தெளிலால்? 16:7 நியாயாதிபதிகள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன். இப்ப இவருக்கு என்னன்னா விளையாட்டு. அல்லேலூயா. என்னது? ஜாலி, கேர்லெஸ். ஒரு லெத்தா சும்மா விளையாடுனேன், சும்மா சொன்னேன், சும்மா கொஞ்சம் நாள் வெளிப்பேற்றலாம், சும்மா சொன்னேன். இப்ப எஸ்கேப் ஆகவும் முடியாது இல்லையா? அவ கேள்வி கேட்டா பதில் சொல்லிதான் ஆகணும். பதில் சொல்லனா விட மாட்டா, நச்சரிச்சுன்னே இருப்பா. இப்ப இவளையும் விட முடியல அவனால, இச்சை. புரியுதா இல்லையா? இந்த ரெண்டு நடுவுல ஒரு கிறிஸ்தவன் மாட்டுவான் பாருங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை விடவும் முடியாது, அந்த ரிலேஷன்ஷிப் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியாது. எப்படி இருக்குல்ல?
அதை அப்படியே கட் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மொட்டை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. இவனை சிரைச்சு இவன் கண்ணை புடுங்கி அவனோட முடிவே ஒரு மோசமா, முடிவு மோசம்னு சொல்ல மாட்டேன், முடிவுக்கு முன்னாடி அவன் மோசமா போறான். அதுக்கப்புறம் கர்த்தர் அவன் முடிவை ஆச்சரியமா மாத்துறாரு. கர்த்தருடைய கிருபை தீமையை நன்மையாய் மாத்தி கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், அவன் எங்க விழுறான்றதை நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. ஒரு இடத்துல தப்பான உறவுகள், ஒரு இடத்துல தப்பான சில கிரியைகள் இருக்கும் என்றால் அதுல இருந்து எப்படா வெளியே வந்துடணும் நீங்க. அவன் அது உங்க விசுவாச கப்பலை சேதப்படுத்தி. அல்லேலூயா. அவன் சொல்லாமா, நீங்க ஒருத்தரோடு இணைனீங்கன்னா அந்த ஒருத்தர் யாருன்றத ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அனலைஸ், சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட் and think about that person, ask God. அல்லேலூயா. தேவையில்லாத உறவை கட் பண்ணிடு. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு சில நேரங்கள்ல, இல்ல முக்காவாசி நேரங்கள்ல தனிமையின் பாதை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் பாருங்க, காசு பேசுவாங்க, போன் எடுத்து அந்த குடும்பத்துல பாரு அப்படி, இந்த குடும்பத்துல பாரு இப்படி, அங்க அந்த குழந்தை பாரு இப்படி. ஆனா அவங்க வீட்டு காரியத்தை பேசவே மாட்டாங்க. நோட் பண்ணிருக்கீங்களா? அவங்க வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கும். அத அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ஷேரே பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்ணா இவங்க பேர் அடி வாங்கிடும்ல, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்க பேரையும் ஷேர் பண்ணிடுவாங்க. எடுத்து சிப்புனூர் ஆகி கத்த சொல்லுகிறார். சொல்றேன், நீங்க புரளி பேசி ஒரு குடும்பத்தை பத்தி தப்பா, அவங்க தப்பாவே பண்ணட்டும், நீங்க பேச வேண்டிய காரணம் என்ன? நீங்க என்ன தேவனா நியாயம் தீர்க்கிறதுக்கு? அவங்க வீட்டுல நடக்குது, அவங்க வீட்டுல நடக்குது, அவங்களுக்காக மிஞ்சி போனா ஜெபம் பண்ணுங்க. இப்ப இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆயிடுச்சு சர்ச்சஸ்ல. இந்த பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ்ல இது ரொம்ப பாவம். சிஸ்டர் பிரைஸ்லாட் சிஸ்டர், ஒரு ஜபர் ரிக்வெஸ்ட் இருக்கிறது. என்ன ஜபர் ரிக்வெஸ்ட்? அதாவது என் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு அழகா இருக்கும்ல, அது எக்க வீட்டு பையன் கூட பேசிக்கினே இருக்கு, எதுவும் நடந்துடக்கூடாது, நம்ம ஜெபிக்கணும் சிஸ்டர். அப்படியா சிஸ்டர்? அந்த சிஸ்டர் திருப்பியும், எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியா சிஸ்டர்? நான் இன்னொன்னு எங்க சர்ச்சில், இப்படியே போவோம் கதை. எத்தனை பேர் பேசியிருக்கீங்க? கையை ஏற்றி விடாது. அல்லேலூயா. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க கான்வர்சேஷன். அல்லேலூயா. யூ ஹாவ் கான்வர்சேஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். உங்களுடைய ஜப சிநேகிதனாய் இயேசுவை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நான் ஆசைப்படுகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்சு தேவையில்லை. அல்லேலூயா. இந்த பேச்சு அப்படியே நாள் கூட பறந்து போற, சர்ச்சு முழுக்க பரவும். சர்ச்சில் எல்லாம் அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஏதோ காலேஜ்ல நோட்ஸ் வாங்குறதுக்காக அந்த பையன் கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசிட்டு பாரு. அதுக்குள்ள அதை போன் பண்ணி பேசி சர்ச்சு முழுக்க அந்த பொண்ணை பத்தி துர்க்கீர்த்தியை உண்டு பண்ணி நைட்டு பூரா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியல. உனக்கு எதுக்கு? அங்க போய் பார்த்தா நைட் பிரேயர் நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு தெரியாது போன் பேசுது அந்த பொண்ணு. அல்லேலூயா. ஆமென். உள்ள போய் ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க பாருங்க. இவங்க சொல்லிட்டாங்க, அவங்கள பத்தி இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி தப்பா சொல்லுவாங்க? அப்படியே இவங்கள நம்பி அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லி. அல்லேலூயா. பிசாசினால் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இது இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு உபதேசம். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவ, நான் சொல்லுவேன், சாம் சுந்தரம் அப்படின்ற ஒரு பெரிய பாஸ்டர், ஏசிஏ சர்ச்ல பெரிய பாஸ்டர் இல்லையா, இறந்துட்டாங்க. அவரை பத்தி தப்பா ஒரு லேடி என்ன பண்றாங்க, அந்த சர்ச் முழுக்க போய் சுத்தி சுத்தி சொல்லிடுறாங்க. என்ன என்ன நடந்துச்சுன்னா, அவர் வீட்டுல ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு லேடி இருந்திருக்காங்க. யாரு? சாம் சுந்தரமுடைய வீட்டுல உதவி செய்யறதுக்கு ஒரு லேடி இருந்திருக்காங்க. அந்த லேடி வந்து ஒரு விதவையா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வேற பிழைப்பு இல்லை, அவங்களுக்கு பிள்ளை இருந்திருக்கு போல. சரி, சாம் சுந்தரம் நான் வந்து உனக்கு வேலை தரேன்னு சொல்லி சர்வெண்டா வச்சிருக்காரு. வீட்டுல காப்பி. ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல ஒரு பிரேயர் மீட்டிங், ஒரு 20 பேர் வந்திருக்காங்க. அதுல இந்த துர்ச்செய்தியை பரப்புன இந்த லேடியும் அந்த சாம் செல்லதுரை சாம் சுந்தரமுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ காஃபி
பிரேயர் முடிஞ்சோடனே காஃபி கொடுக்குறாங்க. காஃபி கொடுக்கும் போது அந்த வீட்டு சர்வெண்ட்டுக்கு வந்து சாம் சுந்தரம் வந்து டிகாஷன் மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேவா? பால் ஊத்தி காஃபி கொடுக்கல, வெறும் டிகாஷன் கொடுக்கல. இதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த சாம் சுந்தரம் வந்து ரொம்ப மோசமான ஆளு, வீட்டுல இருக்கிற லேடிக்கு காஃபி கூட கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். டீடைல்ஸ் பாருங்க, முழு டீடைல்ஸ் சொல்ல, காசு பேசுறான் பாருங்க, முழு டீடைல்ஸ் பேச மாட்டான். இந்த நபரு தன்னுடைய பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கவே மாட்டாரு பாருங்க, சாப்பாடே கொடுக்க மாட்டாரு பாருங்க சொல்லிடுவாங்க. புரியுதா? அது ஒரு தப்பான ஒரு இம்பாக்ட கேட்கிற ஆள்கிட்ட கொண்டு போயிடும். அந்த நபரை பார்க்கும் போதெல்லாம் இவங்க பிள்ளைய ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை போல அப்படின்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கும் புத்தி இருக்கு, ரெண்டு பேருமே புத்தி இருக்காது. இந்த மாதிரி பேசுற ஆட்கள் ரெண்டு பேருமே புத்தியே கிடையாது. நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கேட்கிற ஆளும் கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து அவர்கள் அப்படி பண்ணுவார்களா? கர்த்தர்கிட்ட கேட்கிற பழக்கம் கிடையாது. இல்ல நேரா போய் இந்த மாதிரி உங்களை பத்தி சொன்னாங்க, இது கரெக்டா தப்பா, இல்ல அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்களா அவங்கள அப்படின்னு கேட்க மாட்டான். இவங்க மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே மனசுல வச்சுட்டு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நீங்க உங்க பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்க இன்னைக்கு அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்கறது. லுயா, இதுனா என்ன அர்த்தம்? வேலை இல்ல, ஜபிக்கிறது கிடையாது, ஜபத்துக்கு நேரத்தை செலவழிக்கிறது கிடையாது, மத்தவன் வீட்டுல என்ன நடக்குது அதை எட்டி பாக்குற கேரக்டர். இவங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கும். நல்ல பழக்கம்னா சர்காஸ்டிக்கா சொல்றேன், பிக் பாஸ் பார்ப்பாங்க. இந்த பிக் பாஸ் பாக்குற ஆட்கள் எல்லாம் பாருங்க, விஜய் டிவில மத்தவன் வீட்டுல எட்டி பாக்குற ஆள். அல்லேலூயா. தேவனுடைய கண்கள்ல நீங்கள் அருவருப்பாய் இருக்கிறீர்கள். அந்த மாதிரி பண்றீங்கன்னா இவன் வீட்டுல என்ன நடக்குது, அவன் வீட்டுல என்ன நடக்குது? அல்லேலூயா. சரி, அந்த கதைக்கு வரும். சாம் சுந்தரம் வீட்டுல இந்த மாதிரி டிகாஷன் கொடுத்துட்டாங்க. அந்த வேலைக்காரி சொல்லக்கூடாது, உதவி செய்யற ஒரு லேடி, அவங்க வந்து டிகாஷனை குடிக்கிறாங்க. ரொம்ப குண்டா வந்தாங்க, இப்ப ஒல்லி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே பறக்குது. அப்படியே பொய்கள் வந்து ஃபாஸ்டா டிராவல் ஆயிடும், தெரியும்ல. ஒரு பரிசுத்தமான பத்தி பொய் ஒருத்தன் போட்டா போதும், கொளுத்தி போடுவாங்கன்னு, கொளுத்தி போட்டா அது அப்படியே காட்டு தீ மாதிரி பரவும். ஏதோ சத்தியம் சொல்லி பாருங்க, பரவே பரவாது. நம்ம வாய் கிளிய, வயிறு கிளிய, தொண்டை கிளிய கத்தி சத்தியத்தை அறிவிங்க, சத்தியத்தை அறிவிங்க, சத்தியத்தை அறிவிக்க சொன்னா அதை அறிவிக்க மாட்டான். பொய் ஒண்ணு சொல்லணும், ஏதாவது இந்த பரிசுத்தவான் இப்படி பண்ணிட்டார், அப்படியே பரவும் பாருங்க. மோகன்சி லாசரஸ் வீட்டுல ரைடான், அவ்வளவுதான். அப்படியே பறைய மோகன்சி லாசரஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தப்பான பணம் வச்சிருந்தாருன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற லெவலுக்கு இவங்களே பில்டு பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ரைடு ஏதோ தப்பா வந்துட்டாங்கப்பா, வேற வீட்டுக்கு வர வேண்டியது மோகன்சி லாசரஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ள எங்கேயோ போயிடும் இந்த காசுக்கு. புரியுதா? காசுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியும், கோல் சொல்றதா? சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. நல்லா கவனிங்க. ஒரு மீட்டிங்ல அந்த சாம் சுந்தரம் வீட்டுல வேலை செய்யற அந்த லேடி ஒரு கல்யாணத்துக்கு வராங்க. அதான் மீட்டிங்ல கல்யாணத்துக்கு வராங்க. அப்போ இந்த கோல் சொன்ன லேடி, இந்த காசிப் பேசின லேடியும் அவங்க கூட இருக்காங்க. அவங்க போய் ஒரு டிகாஷனை வாங்கி குடிக்கிறாங்க. உடனே, ஏமா டிகாஷன் வாங்கி குடிக்கிறீங்க, காஃபி தான் இருக்கே, காஃபி குடிக்கணும். இல்ல, எனக்கு பால் ஒத்துக்காது, அதே மாதிரி நான் குண்டா இருப்பேன் ஃபர்ஸ்ட், இப்போ ஒல்லி ஆயிட்டேன், ஏன்னா எனக்கு சுகர் இருக்கு. நல்லா சாப்பிடுறாரு, நல்லா பாத்துக்கிறாரு சாம் சுந்தரம் பாஸ்டர், ஆனா நான் வந்து ஒல்லி ஆயிட்டேன், ஏன்னா எனக்கு வியாதி இருக்கு அப்படின்னு சொன்னான். இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். ஊரெல்லாம் போய் சாம் சுந்தரம் ஒழுங்காவே அவங்களோட வேலைக்காரிய பாத்துக்கல, ரொம்ப அகங்காரம் பிடிச்சவருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாம் சுந்தரம் கிட்ட வந்து சாரி கேட்கிறேன், சாரி பத்தி தப்பா சொல்லிட்டேன், நிறைய பேர்கிட்ட நீங்க வந்து உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு ஒழுங்கா கவனிக்கலன்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே சாம் சுந்தரம், அப்படியாமா, ஒரு பஞ்சி வாங்குங்க சொல்லி பஞ்சை எடுத்துட்டு வாங்க. அங்க போய் யார்கிட்டயே கேட்டு ஒரு பஞ்சி, பெரிய ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பெரிய பஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கான். இந்த பஞ்சு எடுத்துட்டு வந்து, பஞ்சு வேணுமா, சரி பஞ்சு கேட்டீங்களா ஐயா, எனக்கு வேணாம், இந்த பஞ்சுல இருக்கிற ஒவ்வொரு அதான் அதை பிச்சு 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 என்ன பண்ணுங்க, இந்த மேரேஜ் ஹால் இருக்குல்ல,
ஃபுல்லா போட்டுருங்க, பிச்சு பிச்சு போடுங்க. பிச்சு பிச்சு ஃபுல்லா போட்டையா இப்ப என்னையா வேணும் உங்களுக்கு? இப்ப பிச்சு போட்டீங்களே, எல்லா பஞ்சையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த அம்மா முழி அதே மாதிரிதாம்மா, நீங்க எனக்கு விரோதமா பேசின வார்த்தை, நீங்க என்கிட்ட சாரி கேட்டீங்க. ஆனா நீங்க பேசின ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமா பேசின ஒரு பொய் பரவி 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 அது எங்கேயோ போய் ஒருவனுடைய ரட்சிப்பை தடை பண்ணுகிறதாய் அது மாறிவிடும். வெரி வெரி டேஞ்சரஸ். துர்க்கீர்த்தியை உண்டு பண்ணுகிற பொய்யின் வார்த்தை வெரி வெரி டேஞ்சரஸ். பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எனக்கு விரோதமா யாரோ ஒருத்தர் பொய்யை பரப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அந்த பொய் வருது, அந்த பொய்யை நீங்க நம்பிட்டீங்க. இப்ப கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பி சுவிசேஷத்தை சொல்ல சொல்றாரு. நீங்க ரட்சிக்கப்படாத ஆள், உங்ககிட்ட சுவிசேஷம் சொல்ல சொல்றாரு. நீங்க அந்த பொய்யை நம்பினதுனால நான் சொல்ற எந்த வார்த்தையும் நம்ப மாட்டீங்க. அப்ப நான் சொல்ற காஸ்பிள் உங்க காதுகளுக்குள்ள போகாது. என் மேல கோவப்பட்டு இருப்பீங்க. புரியுதா? அல்லேலூயா. ரட்சிப்பை தடை பண்ணி விட்டது. நீங்க அந்த வசனத்தை கேட்டு அந்த பொய்ய கேட்டு நீங்க அதை நம்பினதும் தப்பு, அவங்க அந்த பொய்ய சொல்லி உங்களை நம்ப வச்சதும் தப்பு. 2 பேருக்கும் நியாயத்திற்கு. அல்லேலூயா. ஆனா சுவிசேஷம் சொன்ன எனக்கு கர்த்தர் கிரீடத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆமென். பிரச்சனை எனக்கு கிடையாது, பிரச்சனை பேசின 2 பேருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை பரிசுத்தவானு கிடையாது, பரிசுத்தவானை பத்தி தப்பா பேசினவங்களுக்கும் அதை கேட்டு நம்பினவங்களுக்கு தான் பிரச்சனை. புரியுது? அல்லேலூயா. ஆமென். இதை இன்னும் என் போக்கஸ் பண்ணி பேச வைக்கிறார் ஆவியானவர், ஏன்னு தெரியல. இன்னொரு அனுபவம், என் வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவம் சொல்ல. எனக்கு ஒரு லேடி தெரியும். அவங்களுக்கு பிரெக்னன்சிக்கு அப்புறம் சிந்தனையில ஒரு பிசாசு அட்டாக் பண்ணிடுச்சு. சிந்தனை கட்டப்பட்டுருச்சு. சிந்தனை கட்டப்பட்டுரும். சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த லேடிக்கு சிந்தனை பிசாசினால் கட்டப்பட்டுருச்சு. அவங்களால சத்தியத்தை நம்ப முடியல. ஓகேயா? பொய்ய நம்புறாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க, வீட்டுல ஏஞ்சி RSS நம்மள பிடிக்க போறாங்க, இந்து முன்னணி கட்சி நம்ம கிறிஸ்டியன்ன்றதும் பிடிச்சி ஜெயில போட போறாங்க, என்னை சுத்தி எல்லாம் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பொய் சொல்றாரு, என் மனைவி என்கிட்ட பொய் சொல்றா, சாரி மனைவி, என்னுடைய அப்பா பொய் சொல்றாரு, எங்க அம்மா பொய் சொல்றாங்க, என்னோட தம்பி பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் உலகத்துக்குள்ள பிசாசு கொண்டு போயிட்டான். மாய பிம்பங்களுக்குள்ள கொண்டு போயிட்டான். தப்பான சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. சர்ப்பத்தை பாக்குறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. அவங்க நிலையாவே இல்லை. புரியுதா? அவங்க நிலையா இல்லைன்னு தெரிஞ்சுக்காத ஒரு ஆள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு போன் பண்ணி இவங்களோட ஃப்ரெண்டு இன்னொரு லேடிய பத்தி விசாரிக்கிறாங்க. புரியுதா? அவங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இவங்க ஆல்ரெடி நிலை இல்ல, அந்த லேடி ஃப்ராடு, அந்த லேடிய நம்பாதீங்கன்னு இவங்க நிலையா இல்லாம பிசாசு அட்டாக்ல இருக்கும் போது இவங்க கேட்டது நிமித்தம் இப்படி சொல்லிட்டாங்க. அதை விசாரிக்காம என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே மத்தவங்க கிட்ட பரப்பிட்டாங்க. இந்த லேடி ஃப்ராடுன்னு இந்த லேடி சொல்லிட்டாங்க, அந்த லேடி ஃப்ராடுன்னு அவங்களோட ஃப்ரெண்ட் இந்த லேடி சொல்லிட்டாங்க, பரப்பிட்டாங்க. ஆனா லாஸ்ட்ல விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு தான் ஒரு அட்டாக் இருந்துச்சு. அந்த அட்டாக் அப்புறமா குணமாச்சு. புரியுதா? ஆனா பிசாசு எப்பவுமே பொய்ய விதைச்சிருவான். புரியுதா? ஒருத்தரை பத்தி பொய்ய இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவர்களோடு பிரிவினையின் ஆவி, அதான் பிளந்த நாவா பாப்பீங்க. புரியுதா? பிளந்து இருக்கும் நாவு, பிரிவினையை உண்டு பண்ணும். ஓகேவா? ஆமே. சில இடங்கள்ல ஜீசஸ் சொல்றாரு பாருங்க, நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன்னு நினைச்சீங்களா? நான் அக்கினிய போட வந்தேன். ஒரு இடத்துல சொல்றேன், நான் பட்டயத்தை போட வந்தேன். பிள்ளைகளுக்கு விரோதமா பிதாக்களையும், பிதாக்களுக்கு விரோதமா பிள்ளையையும், அம்மாவுக்கு விரோதமா மாமியாருக்கு விரோதமா மருமகளையும், மருமகளுக்கு விரோதமா மாமியாரையும் நான் பிரிக்க வந்தேன்ற மாதிரி சொல்லிடுவாரு. அது என்ன ஆக்சுவலா நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சொல்லுவார். சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு கேட்டகரி போயிடுவாங்க, சத்தியத்தை விசுவாசியாதவர்கள் அவர்களை எதிர்த்து நிற்பார்கள்.
இப்ப இயேசு ஆக்சுவலா பிரிவினையை கொண்டு வரல, பிசாசு பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா. இயேசு அங்க போய் சத்தியத்தை சொல்லும் போது அவர்கள் பிரிந்து போவார். என்பதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அவன் புரியுதா? So you have to be very careful. உங்களுக்கு தப்பான ஒரு ரிப்போர்ட் ஒருத்தரை பத்தி வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் கேட்கணும். ரெண்டாவது அந்த பர்டிகுலர் நபர்கிட்ட போய் கேட்கணும், உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, கரெக்டா தப்பா? அதுக்குள்ளேயே நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா வெரி சாரி டு சே நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். பாருங்க, பிசாசுக்கு ஒரு பொய் போதும் உங்க வாழ்க்கையில நுழையறதுக்கு. ஒன் ஸ்மால் கேப். when you believe the word of a Satan, ஒரு பிசாசுடைய வசனத்தை உபதேசத்தை நீங்க ஒரு வாட்டி கீழ்ப்படிஞ்சீங்கன்னா பிசாசு காலை உள்ள வச்சுட்டான் வீட்டுக்குள்ளன்னு அர்த்தம். உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? ஒரு பெரிய வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட ஒருத்த வாடகைக்கு கேட்டிருக்கான். அந்த ஓனர் சொல்லிட்டாராம், அப்படியா வாடகைக்கு வேணுமா, எடுத்துக்கோங்க, முழு வீடு எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு செவுருல என்னுடைய ஒரு சின்ன ஆணி இருக்கு, அதை மட்டும் நீங்க எடுக்க கூடாது, பிடுங்க கூடாது. அதுல அது ஏன் ஆணி அப்படின்னு சொல்லு. சரி, ஒரு ஆணி தானே, ஓனரு சொல்றாரு ஒரு ஆணி, மாட்டிட்டு போட்டோம், அவரு அதை வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓனர் அடுத்த நாள் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, ரெண்ட் கொடுத்தாச்சு, குடியேறிட்டாங்க. ஓனர் அந்த டெனன்ட் வீட்டுக்கு அதான் அவருடைய வீட்டுக்கு என்னோட ஒரு ஆணி இருக்கா பாரு, இருக்கு, இதுல என்னோட அம்மா, செத்து போன அம்மா போட்டோ மாட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க சரி உங்க அம்மா செத்து போயிருக்காங்க, உங்க ஆணிதான், சரி நீங்க மாட்டிட்டு போங்க, உங்க வீடு தான் ரெண்டுக்கு இருக்கும், பட் உங்க ஆணி நீங்க மாட்டிட்டு போங்க. போட்டோ செத்த கிரிய உள்ள வருது. அல்லேலூயா. செத்து போன அம்மா போட்டோவை போட்டு மாலையை போட்டு பூ போட்டு மாத்தி டெய்லி காலையில இவர் வருவார், வந்து மாலை போடுவார். டெய்லி இவர் அட்டனன்ஸை போட்டுருவார். டெய்லி பழைய மாலையை மாத்திட்டு புது மாலை போடுறது, பழைய மாலையை மாத்திட்டு புது பூ போடுறது, இதே கதை தான். ஓகேவா? இப்படியே பண்ணி 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 ஒரு நாள் இருந்துச்சான், வீட்டுல எல்லாரும் அவங்க பிஸியா இருந்தாங்க போல. இவர் வீட்டுக்குள்ள எத்தனையோ 1000 மதிப்புள்ள தங்க நகையை எடுத்துட்டு, உண்மையா நடந்த கதை இது, நான் ஒரு வீடியோல கேட்டேன். தங்க நகையை எடுத்துட்டு போயிட்டார், ஆளு எடுத்துட்டு போயிட்டார். ஆனா இவர் ஒண்ணுமே தெரியல. அடுத்த நாள் பூவை மாத்துறது, எங்க அம்மா போட்டோன்னு சொல்லியே மாத்தி இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்குது. புரியுதா? பிசாசு அப்படிதான் பண்ணுவான். ஒரே ஒரு ஆணி அடிச்சுக்கிறேன், ஒரே ஒரு ஆணி உன் இருதயத்துல ஓரம் அடிச்சுக்கிறேன், முழு காரியத்தை நீ இயேசு கொடுத்துக்கோ, லைட்டா எனக்கு மட்டும் ஒரு இடம் கூட, அந்த ஆணி மட்டும் கொடுத்தீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சர்ப்பம், செத்து போன சர்ப்ப பணத்தை மாட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு உயிரில்ல ஒரு மனிதனுடைய பணத்தை எடுத்துன்னு மாட்டுவான். அல்லேலூயா. முழு இருதயத்தை அதை நாசப்படுத்தி ராமன் சொல்லுவீங்க. அல்லேலூயா. Do not give access to any demon. Do not give access to Satan through any wrong relationship. தப்பான ரிலேஷன்ஷிப். நீங்க ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்றதுக்கு அத்தாட்சி என்ன தெரியுமா? காசிப் பேசுறதுதான். அல்லேலூயா. அந்த ரிலேஷன்ஷிப் கூட நீங்க ஜப ரெக்வெஸ்ட் ஷேர் பண்றவர்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மத்தவங்க வீட்டை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. If you are talking gossips, very sorry to say, you will not go to heaven. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க மனம் திரும்பாத பட்சத்துல இன்றைக்கு நான் பேசின இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். Serious about it. If you're talking rubbish about others' house, I'm very sorry to say, நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. You cannot go into the kingdom of God. நீங்க தலைகீழாவே நில்லுங்க, எத்தனை பெரிய ஊழியம் பண்ணாலும் சரி. ஒருவனை பத்தி துர்கீர்த்தியை நீங்க பரப்புறீங்க, இன்னொன்னு பண்ணுவாங்க, நல்லவங்க போலவே வருவாங்க, இவங்க வீட்டுல நடக்குது அவங்க வீட்டுல போய் சொல்லிப்போம், அவங்க வீட்டுல நடக்குது அந்த சர்ச்சில் நடக்கிறது இவங்க கிட்ட சொல்லிப்போம். நல்லா தெரியும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிவினை இருக்கு, சண்டை இருக்கு, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நல்லா தெரியும். இவங்க வீட்டுல அப்படியே சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல நடக்குது அப்படியே எங்க வீட்டு சொல்லுவாங்க. அல்லேலூயா. Please, I'm very sorry to say, you will not go, you will not inherit the kingdom of God. Hallelujah. ஆமென் சொல்லாமா? கர்த்தர்
தெளிலாலை உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கும்படியாய் இதோ உன்னை கடிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எதினாலே கட்டலாம் என்ற தெளிலால் இதோ ஆவலாய் உன்னை பின்தொடர்ந்து இருக்கிறார். எச்சரிக்கையார். யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருக்கார். 2 நாளாக டைம்ல இஸ்ரவேல் ராஜாவோடு தொடர்பு கொள்ள அவன் கூட சேர்ந்து நம்ம யுத்தத்துக்கு போலாம். நீயும் நானும் வேற வேற இல்ல. யூ ஆர் நாட் அவுட் சைட் ஆஃப் மீ. நீயும் நானும் ஒண்ணு. வா, 2 பேரும் சேர்ந்து நம்ம யுத்தத்துக்கு போலாம். அடுத்து தீர்க்க தரிசனம் வருது யோசபாத்து. நீ யாரு கூட போய் தொடர்பு வச்ச? நீ தொடர்பு வைத்தது நிமித்தம் உன்னுடைய கப்பல் சேதம். அதான் அந்த விசுவாச கப்பல் சேதம். யோசபாத்துடைய விலையேற பெற்ற கப்பல் சேதம், உண்மையான கப்பல் சேதம். ஏன் இந்த சேதம்? ஏன் தப்பான வரவு. புரியுதா? உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நீ ஓடணும். உனக்கு வருகிற யுத்தத்தை நீ மேற்கொண்டு மேல முன்னேறணும். இன்னொரு சித்தம் இல்லாத நபரோடு நீ தொடர்பு வைத்த அவனுடைய யுத்தத்துல போய் நீ சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா உன் யுத்தத்தை நீ கோட்டை விட்டுருவ. உன்னுடைய ஆவிக்குரிய அழைப்பு நீ கோட்டை விட்டுருவ. திரும்ப புரிஞ்சு கொள்ள முடியுது. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாரார். உங்களை மூடி கர்த்தரை நோக்குவார்கள். அன்பின் தேவனே, கிருபையா எங்களோடு கூட நீ பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய உபதேசத்தை அப்பா நான் விட்டு விலகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நான் பார்க்கிறேன், வார்த்தை பாக்குறேன். முட்டாள்களாய் அப்படியே நம்போம். பார்த்து முட்டாள்களாய் இருக்காதீர்கள் என்று ஆவியானவர் யாரையே பார்த்து சொல்லுகிறேன். அவன் பேசுறது அப்படியே நம்பாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து யோசிங்க, சிந்திங்க. கர்த்தாவே, இந்த காரியத்தை நீர் வெளிப்படுத்தும் கேளுங்க. ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தியே ஆவார். தூலா ஷடா கத்தோ ரேஷே கடகதலபகலப ரிமா ஷடகதலப மாய்மாலம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த நிமிடம் மனம் திரும்புவீர்களா? என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தலுடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு என்று எபேசு சபையை பார்த்து இயேசு பெருமையாய் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். பெருமைனா நல்ல விதமாய் சொல்லுகிறார். பிசாசின் உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு. வஞ்சிக்கிற ஆவி பேசுகிற வார்த்தைகளுக்கு எச்சரிக்கையா இருக்கு. தோலா ஷடக போலேபே ஷிகபட துரமா ஷடகதலகதலபா அக்கினி இறங்கி வரட்டும். சகல கட்டுகள் உடையட்டும். சிந்தனையின் கட்டுகள், பிசாசின் பொய்கள் இயேசுவின் நாமத்தினால பிடுங்கப்படட்டும். மதேரே ஷேதேரே கதடகதலபா. Don't give any access to Satan, the serpent. Do not give even a single access. Rosha de turasha dagadalagadagadaலபா. அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், அவிசுவாசிகளும் நீங்கள் பிணைக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு அதுல இருந்து நீங்க வெளியே வரும்படியாக கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கார். மனம் திரும்ப. தேவையில்லாத கான்வர்சேஷன் இல்ல. அந்த நபரையே கட் பண்ணும் வாழ்க்கையில, இந்த நபரை கட் பண்ணும் வாழ்க்கையில இந்தோ ரிபாலா கதல், அந்த தேவையில்லாத கோல் சொல்லுகிற அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம். காசிப் பேசுற அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்ல, இவங்க எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க, அதனால நான் சும்மா பேசுவேன், அவங்க பேசுறத நான் நம்ப மாட்டேன், சும்மா பேசுவேன், நீ பேசி கொண்டிருக்கிறாய். சிம்சோனும் சும்மாதான் தெளிலால் கிட்ட பேசிட்டு இருந்தான். மகளே, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வசனங்களை வாசி. ஒரு நாள் அந்த தெளிலால் அவனை வஞ்சித்து, அவனுடைய உடன்படிக்கையை உடைத்து, அவன் கண்களை பிடுங்கி, அவனை மாவரைக்க வைத்து. இன்னைக்கு நீ ஏன் மாவரைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஏன் உன் பிள்ளை மாவரைச்சு கொண்டு இருக்குது? நான் சொல்லுவேன், உன் கண்கள் பிடுங்கப்பட்டது. நீ தெளிலாளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் மடியில் படுத்து கொண்டது நிமித்தம் நீ அழைப்பை இழந்தாய், தரிசனத்தை இழந்தாய். சிம்சோனே, நீ தரிசனத்தை இழந்ததின் காரணம் என்ன? பிலிஸ்தியர்கள் மத்தியில் நீ வேடிக்கை பொருளாய் மாறின காரணம் என்ன? நான் சொல்லுவேன், லேகாதோடாகலபா, நீ தேவையில்லாத கான்வர்சேஷனை கேட்டு கொண்டிருந்தாய். நீ அதை நம்பலன்னு சொல்லி கொண்டிருக்கிற. ஆனா நீ பேசினதே தப்பு.
பரியாசக்காரனுடைய உட்காரும் இடத்துல கூட நீ உட்கார கூடாது என்று கர்த்தர் சொல்லவில்லையா? உட்காராம இருந்து வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. ருபுதடா உஷிகடகதலபா ரிபாடகதலபா டதடகதலபா ருபதெரிகலபா ரிப்பெண்ட். அந்த கான்டெக்ட் உங்களுக்கு வேண்டாம். டெலீட் பண்ணுங்க உங்க கான்டாக்ட, டெலீட் பண்ணுங்க அந்த பேச்சை, டெலீட் பண்ணுங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. அதுல இருந்து வெளியே வாங்க. அவங்கள பிளாக் பண்ணுங்க உங்க போன்ல. இந்த நீ கீழ்ப்படிந்தா என்றால் நீ நித்திய ஜீவனை சுகந்தரிப்பாய். அல்லவென்றால் இந்த வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும் என்று ஆவியானவர் பேசுகிறார். எல்லா பெர்பத்தியானின் வல்லமைகள் எரிவதாக, இயேசுவின் நாமத்தினால் எரிவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கட்டுகள் உடையட்டும் தேவனே. துதி கனமகிமெல்லாம் தருகிறேன். Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.